மீன் குழம்புனாவே ரொம்ப பிடிக்கும். அதுவும் கேரளா ஸ்டைல் கிழங்கா மீன் குழம்பு இப்படி டேஸ்ட்டாக வச்சா யார் தான் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்க மசாலா தாங்க ரொம்ப முக்கியம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மண்கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு, ஜீரகம், மிளகு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, வெந்தயம் போட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு பூண்டு போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்கோங்க, தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மிளகாய் தூளையும் வதக்கும் போது பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசலையும் இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்ல கொதி வந்து வத்துனதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ கிழங்கா மீனை நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை இப்போ அல்டிமேட்டாக சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வத்துனதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெஷ்ஷான கிழங்கா மீனை போட்டு மாங்காயை போட்டு இறக்குனா அப்பப்பா செம்ம டேஸ்டான கேரளா ஸ்டைல் கிழங்கா மீன் குழம்பு வேற லெவலாக ரெடி ஆச்சு. ஸோ இந்த கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.